பனிமனிதன் பாகம் 36. போன பாகத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, பாண்டியன் ஏதோ ஒரு வினோதமான விலங்கை பார்க்குறான். அதை எங்கேயோ பார்த்தது மாதிரியே அவனுக்கு இருந்தது. அதை விட இந்த பாகம் முடியும். இப்போ இந்த பாகம் நம்ம பார்க்கலாம். அந்த விலங்கு என்னன்னா, பாம்போட உடலை கொண்டிருந்தது, சிங்கத்தோட தலையை கொண்டிருந்தது, அப்புறம் ஏதோ வித்தியாசமான ஒரு மூஞ்சை கொண்டு இருந்தது, கால்கள் மாதிரி சின்ன சின்னசா இருந்தது, அதுக்கடுத்து ஃபிஷ் மாதிரி ஸ்கேல்ஸ் இருந்தது, அப்புறம் அதுக்கு அதோட மூக்குல இருந்து நெருப்போட புகை வர வந்தது. பாண்டியனுக்கு அப்பவே பிடிச்சிருச்சு, இது சைனீஸ் டிராகனா தான் இருக்கணும் அப்படின்னு. பாண்டியன் அந்த சைனீஸ் டிராகனை பார்த்து பயப்பட்டான். அது எதுவும் பண்ணாது அப்படின்னு அந்த பனிமனிதன் லடாக்கிய மொழியில சொல்றான். அப்புறம் அவங்க அந்த ஸ்கேலை பிடிச்சிட்டு அந்த டிராகனோட ஸ்கேலை பிடிச்சிக்கிறாங்க. பாண்டியன், டாக்டர், அப்புறம் சில பனிமனிதர்கள்லாம் அதில் இருக்காங்க. அது இந்த டிராகன் சும்மா போகக்கூட பார்த்தீங்கன்னா அது அண்டர் வாட்டரில் டைவ் பண்ணி போயிட்டுருக்கு. ரொம்ப நேரம் பாண்டியன் மூச்சு அடக்கிக்கிறான். அங்கே நிறைய க்ளோ ஆகிற ஃபிஷ் எல்லாம் இருக்குது, பெருசு பெருசாக. அப்புறம் அடியில் போய் பார்க்குறான், எல்லா இடமும் ஜொலிக்குது. அப்புறம் அங்கேருந்து ஒரே ஒரு சின்ன கல்லை மட்டும் எடுத்துகிட்டு மேலே வரான். அந்த கல்லை மேலே எடுத்துகிட்டு வரான். அப்போ டாக்டரும் ஆச்சரியமாக இருக்காரு. டாக்டர், இதோ இங்கே பாருங்க, வைரம் அப்படின்னு டாக்டர் காட்டுறாங்க. உங்களுக்கே இப்போ இது எரிச்சலாக இருக்கும், என்ன இத்தனை வைரம் வைக்கிறாங்க பனிமனிதனில், வெள்ளி நிலம்ல, எல்லா இடத்துலையும் அப்படின்னு. வைரத்தால் தான் இந்த கதையே ஓடுதுன்னு நினைக்கிறேன். இந்த வைரத்தை பாருங்க டாக்டர், அங்கே அந்த ரிவர்க்குள்ள அடியில் ஃபுல்லாக மணல் இல்லை, வைர கற்கள் தான் இருக்குது அப்படின்னு பாண்டியன் சொல்கிறான். அந்த இடத்துல நிறைய வைரம் வந்தது எப்படி டாக்டர் அப்படின்னு கேட்குறேன். அதுதான் பாண்டியன், எனக்கும் புரியல அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. ஒருவேளை இப்படி இருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. இந்த பனிமனிதர்கள் எப்படி லடாக்கிய மொழி பேசுகிறாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி அப்படின்னு பாண்டியன் கேட்கறதோட இந்த பகுதி முடியுது. நன்றி, வணக்கம்.